யாரோ மயான கரையிலே இருந்து அம்மா செல்லியம்மா அம்மா செல்லியம்மா அப்படி என்று அதிக அவதவத்தை செய்து கொண்டிருக்கிறான். யார் வந்திருக்கிறான்? ஏம்மா யாரோ தாடி கீடிமா வந்து சும்மா கட்டி குட்டி மாதிரி மச மசம் நம்ம ஆளு. தாயே செல்லியம்மா அப்பா அம்மா கர்த்தன் சிவனிடமாக எங்கே பக்திய துணிப்பவர்க்கு அரைக்கூடும். அதிலேயும் இந்த தாய் எப்பேற்பட்டவள் இந்த தாயினுடைய பாதத்தை வணிந்தால் நாம் கேட்பதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும். ஆமா ஒரு குவார்டர் வாங்கிட்டாங்களா கேட்டு. இவள் சித்தி எங்கும் விளையாடோ ஐயே செல்லியம்மா அம்மா உன் சித்தி எங்கும் விளையாடோ இவனோடு நடமாடும் பக்தியை வணங்குவர்க்கு விளைத்து இது முழுமலமும் பைக்கூடி ஐயே அத்தா இது நாள் வரை எனக்கு உற்றார் இல்லை உறவினார் இல்லை பெற்ற தாய் தந்தை இல்லை ஒருவரும் எனக்கு உடல் பிறந்தவரும் கிடையாது அன்னையே. இனி உன்னை விட்டால் எனக்கு கதி யாருமே கிடையாதம்மா. இது புழுமலமும் பைக்கூடி ஐயே தப்பி இந்த வீணாசை வீண்கேடு நினைப்பதெல்லாம் நடமாடு. அந்த ரங்கநாதன் கவி பாட வினை தீரும். தாயே அத்தா செல்லி இந்த உலகத்தையே கட்டி கட்டக்கூடியவன் இத்தனை முறை தாயே தாயே என்று ஒரு அனாதை பிள்ளை இந்த உலகத்தில் எனக்கென ஒருவருமே இல்லையே. நான் பிறந்தவுடன் என்ன பெற்ற தாய் என்னை அனாதையாக விட்டு விட்டு சென்று விட்டார். ஆனால் நினைவு தெரிந்த நாள் முதல் செல்லி 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 என்று எல்லோரும் உரைத்தார்கள். என்றாகிலும் மறுநாள் அந்த செல்லி முகத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு முறை அவள் முகத்தை பார்த்து விட்டு நாம் இறந்து விட்டால் இதை விட நமக்கு பாக்கியம் வேறொன்றும் இல்லை என்று காட்டுறதா ஐயே செல்லி இந்த அம்மாவை தேடி என் மனம் போக இதுநாள் வரை இல்லாத நிம்மதி இதுநாள் வரை இல்லாத நிம்மதி இன்றுதான் எனக்கு கிடைத்தது போல் இருக்கிறது. ஏனென்றால் உன்னை ஆலயத்தில் அடி வைத்து விட்டேன் அல்லவா? இதை விட எனக்கு வேறொன்றும் தேவையில்லை. இந்த அம்மனை தேடி அம்மனை தேடி செல்லி அம்மனை தேடி என் மனம் போக நிம்மதி வந்ததடி. அந்த நிம்மதி உந்தன் கல்லடி வாசல் இந்த பாவம் போக்கிடும் அம்மனை அருளை எல்லாரும் அறிவார். இந்த பாவம் போக்கிடும் அம்மனின் அருளை எல்லாரும் அறிவார்.
அத்தா செல்லி தாயே செல்லி பா நான் கெஞ்சி நல்ல கதறுவது தாயே அத்தா உங்கள் செய்ததை கேட்டாலையோ உங்கள் செய்ததை தாயே அத்தா அம்மா தாயே செல்லி என்னை கோரி அரிதாக தபத்தை செய்தாயே உனது கண்ணுக்கு இந்த செல்லியம்மா காட்சி கொடுத்திருக்கிறேன். எல்லாரும் செல்லி செல்லி என்று உரைத்தார்கள். இன்றுதான் உன்னை நான் பார்க்கும் பாக்கியம் கிடைத்துதான். இப்பொழுதே என் உயிரை விட்டு விட்டாலும் பரவாயில்லை தாய். அம்மா தாயே பா தஞ்சமென்று யார் ஒருவருடைய பாதத்தில் விழுந்தாலும் ஆஹா அன்னோரை காட்பவள் நீதான் என்று எல்லோரும் உரைத்தார்கள். ஆனால் இன்றுதான் உன்னை நாடி வந்து விட்டேன். ஆஹா பா என்ன நாடி வந்த செய்தி என்ன பாலாகவே நம்ம பாலாகவே காரணம் என்ன? என்னை தேடி வந்த காரணம் என்ன? இல்லை இல்லை, உன்னிடத்தில் நான் என்ன கேட்டுவிட போகிறேன். ஆஹா எனக்கு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, எனக்கு பெற்றவர்கள் யாரும் கிடையாது, உடல் பிறந்தவரும் கிடையாது. அப்படி ஒருவேளை யாராகிலும் இருந்தால் எனக்கு சொத்து வேண்டும், சுகம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும் என்று கேட்டேன். ஆஹா ஏன்னா என்னை தேடி வரவங்க எதுவா இருந்தாலும் என்ன கேட்பாங்க? ஏதோ எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும், இல்ல சொத்து சொகம் இல்ல, சொத்து சொகம் வேண்டும், வேண்டிய வரத்தை கேளப்பா, வேண்டிய வரத்தை கேளப்பா, என்னை தேடி வந்தாய் அல்லவா, உனக்கு காட்சி கொடுத்திருக்கிறேன். என்னை கோரி என்ன வரத்தை கேட்டாலும் உனக்கு வரத்தை வாரி கொடுக்கிறேன். நான் நீ பெற்ற பிள்ளை. ஆஹா நான் யாரும் இல்லாதான இங்க இருப்பவர் எல்லாரையும் கேட்டுப்பான். எனக்கு எனக்கு குந்தவதற்கு குடி செய்யும் கிடையாது. நீ ஒருவள் சம்மதித்தால் காலமெல்லாம் உன்னுடைய ஆலயத்தில் ஏதாகிலும் ஒரு மூலையில் காலையிலேந்து நாமநாஸ்திகளை முடித்து உனக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை முடித்து விட்டு உன்னுடைய ஆலயத்தில் ஏதாகிலும் ஒரு மூலையில் இங்கேயே தான் படுத்து உறங்கி காலை எழுந்தவுடன் உன்னுடைய முகத்தில் முழித்து உனக்கு வேண்டிய பணிவிடையை செய்யலாம் என்று உன்னையே நாடி வந்திருக்கிறேன் தாயே. ஆனால் இல்லை என்று உரைத்து விட்டால் ஐயோ எப்பொழுதே அப்படி என்ன கேட்க போகிறாய்? எது கேட்டாலும் இல்லை என்று தடை இல்லாமல் கொடுக்கக்கூடியவள் இந்த தாய். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? நீ கேட்டால் இல்லை என்று உரைக்காமல் தருவாய் என்பது எல்லோரும் உரைத்தார்கள். ஆனாலும் எனக்குள் ஒரே ஒரு சின்ன சந்தேகம். அப்படி என்ன வேண்டும் கேள். இந்த ஆகாயவாணி சாட்சி அன்னையே செல்லி வாட்டமுடன் நான் தருவேன். ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக, உலகெல்லாம் படியளக்கும் பரமன் மீது சாட்சியாக, பக்தா எதை கேட்பினும் தருகிறேன் என்று ஒரே ஒரு சின்ன சத்தியம். அம்மா நீயோ மானிடப்பதர், நானோ தெய்வ பிறவி. என் மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு? நீ பார்க்கும்போது என்னுடைய இதயம் எல்லாம் நடுங்குகிறது. சற்று கோபத்தோடு பேச வேண்டாம். பயப்படுறான். நீ
நீயோ மானிடப்பதர். ஆமா. நானோ தெய்வப் பிறவி. தெய்வப்பிறவி. இந்த 4 யுகமும் எமக்கறியும். ஆமா ஆமா. இந்த 4 யுகத்தில் எதை கேட்டாலும் இல்லை என்று தடை என்பது கிடையாது. ஆம். அப்படி இருந்தாலும் இந்த தெய்வத்தின் மீது சத்தியத்தை கேட்கிறாயா? சத்தியம். ஆனா எதற்கும் உதவாத ஒரு பதிர். உன்னிடத்தில் நான் அப்படி என்ன கேட்டு விட போகிறேன்? அப்படியே கேட்டு விட்டாலும் நான் எங்கு சென்று விட போகிறேன்? உன்னுடைய காலடியிலே நான் கதியே என்று கிடப்பேன். உன் பெருமையை இந்த உலகுக்கெல்லாம் எடுத்துரைப்பேன் அல்லவா? நீ எதை கேட்கணும் இல்லை என்று உரைப்பாமல் கொடுப்பாள். உனக்கு பணிவிடை புரிவதற்காக ஒரு மானிடப்பதர். அவ்வளவுதான். அப்படி என்ன கேட்டு விட போறான்? அந்த ஆகாயவாணி சாட்சி. அந்த ஆகாயவான சாட்சி பூமாதேவி அறிய, இந்த பரம கடவுள் அறிய, நீ எதை கேட்டாலும் இல்லை என்று தடை இல்லாமல் கொடுக்கிறேன். சத்தியம். சத்தியம் செய்திருக்கிறேன் அல்லவா? ஆனால் ஒன்று, நீ எனக்கு ஒரு சத்தியம், உனக்கு நான் சத்தியம் செய்திருக்கிறேன் அல்லவா? நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். என்னடா எதை கேட்கிறேன் கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தவள் தாய். இன்று நான் கேட்கிறேன் கொடி என்று கேட்கிறேன் அன்னையே. ஏனா குண்டோதிரா, அவனோ மானிடப்பதர். அவனே மானிடப்பதர். நாமோ தெய்வப் பிறவி. நீங்களே தெய்வப் பிறவி. அவன் எப்படி என்னிடத்தில் என்ன கேட்டு விட போகிறான்? என்ன கேட்பான்? ஆனா இருந்தாலும் ஒருவேளை சாப்பாடு கேட்பான், அப்படியே உடுத்த ஒரு ஆடை கேட்பான். அதனால எதை கேட்டாலும் நம்ம கொடுக்கறோம்னு சத்தியம் பண்ணிட்டோம். கண்டிப்பா. ஆனா நமக்கு ஒரு சத்தியம் பண்ண வேண்டும். என்ன கேட்க போதுங்க? என்ன கேட்க போது? ஒரு பொங்கல், ஒரு நான் கேட்பதை தருகிறேன் என்று நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக. நீ கேட்பதை கொடுக்கும் அளவிற்கு என்னிடத்தில் வசதி வாய்ப்பு ஏதும் கிடையாது. அப்படி என் மீது பக்தியானது உண்மையானால் நான் கேட்பதை தருகிறேன் என்று சத்தியம். ஆமா, பெரிய ஒரு சத்தியம் தானே. சின்ன தாயே, ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக, ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக நீ எதை கேட்பினும் தருகிறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சந்தி வர ஆடி எப்படி தந்திரமாக சத்தியத்தை பெற்று விட்டோம். கண்டிப்பா. ஆனால் நாம் எதை கேட்டாலும் அவனால் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்டதை கேட்க வேண்டும். அப்பா, முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணாலவா? நான் கேட்டது அனைத்து உன்னால் கொடுக்க முடியுமா? இந்த உலகத்தையே கேட்டாலும் இந்த உலகத்தையே கொண்டு வந்து உன்னுடைய அவரை கையை விட்டு நோண்டி இருந்து கொடுப்பாராமா? அவரு அன்னையாகிய செல்லைக்கு இல்லாத கொடுப்பாயா? நான் கேட்கக்கூடிய கொடுப்பாயா? என் உயிரை வேண்டுமானாலும் கேள்வி. வேண்டாம். கேட்கக்கூடியதை மட்டும் கொடுத்தால் போதும். அப்ப மயிர் வேணாம். வேண்டியதை கேட்டால் நிச்சயமாக. அப்பா, மலை போல மாவிளக்கு பாலாகனே, அப்ப பாலாகனே. அப்பா, எனக்கு மலை போன்ற ஒரு மாவிளக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய அருகாமையிலே மலை போன்ற மாவிளக்கு வைத்து அதிலே திரியிட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். உன்னால் செய்ய முடியுமா? நான் கேட்பதை கொடுத்தால் பிறகு நீ கேட்டதை நான் தருகிறேன். எது வேண்டாலும் தருகிறேன். மலை போல் மாவிளக்கு அன்னையே, நீ கேட்டவாறு நிச்சயமாக மலை போல் மாவிளக்கு உனக்கு நிச்சயமாக தருகிறேன். சத்தியம். வேறு என்ன வேண்டும்? நான் வரட்டுமா? அப்பா இரு. வட்டுமாடாவாத சனமாடா. ஏய், குன்ற போல சாதம் அது பாலாகனே, அப்ப பாலாகனே. குன்ற போல சாதம் அது பாலாகனே, அப்ப பாலாகனே. கொடுக்க வேண்டும். எனக்கு குன்ற போல் ஒரு மலை அளவுக்கு, மலையில் பாதி ஒரு குன்று, அந்த குன்ற போல எனக்கு சாதம் கொடுக்க வேண்டும். அப்படி உன்னால் வைக்க முடியுமா? குன்றை போல் சாதம் தான். சாதம் நிச்சயமாக தருகிறேன். சத்தியமாக. கண்டிப்பாக. அதுவும் தவிர இன்னும் கொடுக்க வேண்டும். வேற என்ன வேண்டும்? பணமர போலாட்டு கேட பாலாகனே, அப்ப பாலாகனே. ஒரு
பனைமரம் போல் ஒரு ஆட்டுக்கேடா கொடுக்க வேண்டும். உன்னால் முடியுமா? இல்லையே, உங்களுக்கு நான் இல்லை என்று உரைத்து விட்டால் நான் இந்த ஜென்மம் எடுத்ததே வீண். அத்தியூர் சந்தடி செவ்வாய்க்காம காலை காட்டி போட பெரிய கடை புத்தகம் வாங்க. இல்லையே, அப்படியாகட்டும். நான் சென்று வருகிறேன். கொண்டு வருகிறேன். இது மட்டும் கிடையாது அப்பா. வேற என்ன தாயே? இதுவரையில் நீ கேட்டது அனைத்தையும் கொடுத்து விடுவாய். எப்படி? ஆனால் இப்போ கேட்கிறேன் பார், இதை கண்டிப்பா உன்னால் கொடுக்க முடியுமா? அன்னைக்கு இல்லாமல் இந்த உலகத்தில் வேற ஒன்றுமல்ல, எதை வேண்டுமானாலும் கேளுங்க. தாய்க்கு தலைச்சனடா பாலாகடே அப்பா. தாய் தலைச்சனாக இருக்க வேண்டும். அவருடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய சிசுவாகப்பட்டது 6 மாத கருவாக இருக்க வேண்டும். அதை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுக்க வேண்டும். உன்னால் முடியுமா? எப்படி? நரபலி தர வேண்டும். நரபலி தர வேண்டும். இல்லையே, இதை அனைத்தையும் கொடுத்தாயானால் நீ எதை கேட்டாலும் அது நிச்சயமாக எனக்கு ஒரு நரபலி தர வேண்டும். அந்த நரபலி எப்படிப்பட்ட பலியாக இருக்க வேண்டும்? அவளுடைய தாய் தலைச்சனாக இருக்க வேண்டும். அவள் பெற்றெடுத்த பிள்ளை தலைச்சனாக இருக்க வேண்டும். அவள் 6 மாத கர்ப்பவதியாக இருக்க வேண்டும். அவள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தலைச்சன் சிசுவாக இருக்க வேண்டும். 3 தலைமுறையாக தலைச்சனாகவே இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவரை எனக்கு வெட்டி பலியிட்டால் நீ எதை கேட்டாலும் இல்லை என்று சத்தியமாக தருகிறேன். அம்மையை சற்று இதற்கு மாற்று வழியதாகிலும். ஏன்னா குறுக்கு வைக்க தானே இருக்காமா? தெய்வத்தின் மீதே சந்தேகமா? நீ எதை கேட்டாலும் இல்லை. நீ இதை எனக்கு கொடுத்தாய், அனைத்துமே தருகிறேன். அம்மையை, அந்த பறையர்களை எனக்கு ஏற்றிட வேண்டுமானால் இவள் கேட்பதை நிச்சயமாக கொடுத்தே தீர வேண்டும். இவ்வளவு நேரம் நாம் கேட்டதெல்லாம் ஒருவேளை வீணாகி விட்டால் நாம் கண்ட கனவெல்லாம் வீணாகிவிடும். வீணாகிவிடும். நம்மிடத்தில் பணம் இல்லையா? பணம் இல்லையா? பணத்தை கொட்டி வீசினான். 1000 வித்தாலும் பரவாயில்ல. நம்ம நாட்டுல என்ன இருப்பாங்க? பணத்திற்கு அசையாதவர்கள் ஒருவரும் கிடையாது அல்லவா? ஆமாங்க. அப்பேற்பட்ட பணத்தை வைத்து நான் யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கி விடலாம். சரி சரி. ஆனால் அன்னையே, பா, நீங்கள் கேட்டவாறு இது அந்தி சாய்வதற்குள் ஆமா நிச்சயமாக உங்களுக்கு நான் பலி கொடுக்கிறேன். ஆனால் நான் பலி கொடுத்தால் நிச்சயமாக எது கேட்டாலும் இல்லை என்பது கிடையாது. அப்படியே ஆகட்டும் தாயி, நான் சென்று வரட்டுமா? சென்று வரும். இப்பொழுது எங்கே செல்ல வேண்டும்? ஐயா, எங்க போனோம்? நம்மிடத்தில் செல்வங்கள் கொட்டி கிடக்கிறது. ஆமாம், நம்ம நாட்டுக்கு போனுங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு இதோ இந்த செல்வத்தை மூட்டை கட்டி கொண்டு இதோ தெரிகிறதல்லவா மெத்து விடு. வடக்கு திசை. ஓ, வடக்கு திசை. வடக்கு திசை சென்று யாராயிலும் 6 மாத கர்ப்பவதியாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். கர்ப்பமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய தாய்க்கு தலைச்சலாக இருக்க வேண்டும். தாயும் தலசனா இருக்க வேண்டும். அவர் கருவிலே இருக்கக்கூடியது தலசன் சிசுவாக இருக்க வேண்டும். அது சிசுவாக இருக்க வேண்டும். அன்னவர் இருந்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் பணத்தை கொடுத்து ஓடு 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 ஓடு. முத்ராட்சி கொட்டையோ கண்ணத்துல தாடியோ யாசகம் வச்சு பிச்சைக்காரர் போல என்னன்னு தெரியல. வந்தியா டீ கொடுத்த சாப்பிட்டு வெளியே போ. உன்னை மாலையிட்ட மன்னனானடி உன்னை நாடி இங்கு நானும் உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் நான் யார் என்று விளங்கவில்லையா? ஐயா, எங்க வீட்டுக்காரனா? நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல. தாடி கிடிமா இருப்பாரு. நீ தாடி முடியுமா இருக்க? இந்த நாட்டுக்கு மன்னர் அவரு. இது என்ன? இது ஒண்ணும் புரியல. என்ன ஒருவேளை ஐயா அந்த பறையர்கள் செய்த சுற்றி
ஆமா தங்கள் வீட்டிற்கு வேலைக்கு வராமல் ஆஹா என்னை பிடித்து அடித்து அதை அசிங்கப்படுத்திய காரணத்தினால் ஆமா அவருக்கென்று குலதெய்வமாம் யாரோ ஒரு செல்லி சொல்லி அப்பேற்பட்ட செல்லியை அடக்கி ஆள வேண்டும் என்று ஆஹா மலையாளம் சென்று மாந்திரீகம் கற்று வந்திருக்கிறேன். அந்த செல்லியை அடக்கினால் நம்மை பழி தீர்த்தார்கள் அல்லவா? ஆமா. இந்த பறையர்கள் சபாஷ் இல்லைங்க ஏங்க, பசங்க இந்த செல்லியை கைவசப்படுத்தினால் அந்த பறையர்கள் என்னுடைய காலடியில் அவரால் மலையாளம் சென்று மாந்திரீகம் கற்று வந்து விட்டேன். ஆனால் இருந்தாலும் சரி 6 மாத காலமாகிவிட்டது. ஆனால் உன் முகத்தை பார்த்தால் ஏதோ மாற்றமாக தெரிகிறது. ஏய் தொடர்பெல்லாம் வச்சு பார்த்தா இவரு எங்க வீட்டுக்காரு தான் நடந்துக்காரு அத்தனை சொல்றாரு. வெளியில இருந்து வந்தவங்க தெரியுமா? நம்ம தெரியுமா? சரி உங்க பேரு சொல்ல பார்த்து நீங்க மணி விஷயம் நான் போற வரமா சொல்லிருப்பாங்க. ஏன்னா ஊரே ஆண்டு வரும்படியான சேகரனை வீட்டுக்கார பாத்தியா என்ன தாடி மிஸ் வந்தாலும் அவரோட பேரும் அவரோட பராக்கரம் பேர் சந்தேகமா இருந்துச்சு. மந்திரவேதி ஆயிட்டாரம்மா. மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மந்திரவேதிடா சுவாமி என் மன்னவா சாரணா உங்களுடைய மனைவி அநேக கோடி வந்தனம். நான் ஏதாவது தவறா செய்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஆஹா என்னுடைய பாதத்தை வடித்தபடியா எக்குறையும் இல்லாமல் வளர்க்கிறபடி சாரிங்க நிபந்தனையாச்சு. சொல்லுங்க. நீண்ட நாட்களாக நமக்கு புத்திராசந்தானம் இல்லாமல் ஆமா எந்த செல்லியை கோரி தவம் செய்ய வேண்டும் என்று மலையாளம் சென்றேனோ அப்பேற்பட்ட செல்லியினுடைய அருளினால் இப்பொழுது எங்க ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நானே சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க பிள்ளையை தொட்டு பார்க்கும்போது கருவிலே இப்படி இருக்கிறது. இந்த புவியிலே பிறந்தால் என்னுடைய பிள்ளை எப்படி எல்லாம் இருக்க வேண்டும்? ஏங்க நீங்க வரத வந்து ஸ்கேன் போட்டு பார்க்கல, ஒண்ணு அங்க போய் அட்டை போடல, நோட்டு போடல, அம்மா அப்படியே காடுது. அட்டை போடணும் நோட் அட்டை அட்டை போட்டு வரணும். நீ மாடு இருந்தா எப்படி அங்க போயிட்டு மீசை இருந்தா எந்த மருத்துவமனையை நமக்கு வேண்டாம். எந்த செல்லிகளுடைய அருளினால் உனக்கு கருதரித்ததோ இந்த குழந்தை நன்றாக இந்த புவியிலே பிறக்க வேண்டுமானால் சரிங்க நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அதோ நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தால் அல்லவா அந்த செல்லித்தாய் வனத்திலே இருக்கிறாள். அவளை சென்று அவளுடைய பாதத்தில் விழுந்து அவளுக்கு பொங்கலிட்டு அவளுடைய பாதத்திலே விழுந்து நாம் நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை எக்குறையும் இல்லாமல் இந்த உலகத்தையே ஒரு கொடைக்குள் நம்ம அப்பேற்பட்ட வரத்தை சொல்லிவிட்டு அப்பேற்பட்ட வரத்தை திருவாரூர் கையில வாங்கணும். ஆமாங்க நீங்க சொன்ன மத்த பிரகாரமே. ஏன்னா தேவ குஸ்து நமக்கு ஆகாது. ஏங்க இருந்தாலும் நான் இருக்கிற நிலம்பரம் எப்படி அந்த தேவியாகப்பட்ட நம்ம துஷ்டமானது. அங்க போக கூடாது. பெண்களுடைய இதுவே இருக்கக்கூடாது. பெண்களுடைய வாடி அறிய கூடாது. இருந்தாலும் அந்த இடத்துல கர்ப்பமாக இருக்கு. செல்லியம்மன் கோயில்ல பொம்பளைக்கு போக மாட்டாங்க. கொலுசு சத்தம், உரல் சத்தம், உலக சத்தம், உரம் பொடிக்கிறது, அரிசி பொடிக்கிறது, எந்த விதமான சத்தமும் கேட்க கூடாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க போலாமா? இதுங்க ஆகாதப்பா மண்ணாங்க
காணோம். இந்த நிலவரத்துல எப்படி இருக்கிற அந்த அம்மா உனக்கு சத்தம் தந்தே மருதாவி நான் வேண்டு வரா தந்திடுவார் அந்த செல்லையினுடைய ஆலயம் சென்றால் நிச்சயமாக எந்த நமக்கு குலதெய்வம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனா நம்ம பிள்ளைங்க நான் ஆயிடும் நினைக்கிறேன். ஐயோ இந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளவு சத்தியமா உன் மேல சத்தியமா சொல்றேன், என் மேல சத்தியமா சொல்றேன், இந்த பையன் மேல சத்தியமா சொல்றேன். நம்ம பிள்ளைக்கு வந்து நலத்தானே செய்யறீங்க, இருந்தாலும் போக வழி அகப்பட்டது. அதோ துஷ்ட தேவதை மன்னவா நான் அருமாத கட்டமாச்சு ஐயா மன்னவாரே சுவாமி மன்னவாரே அந்த ஆந்தையும் வேணாம் சொல்வதை கேளுங்கள். கர்ப்பமாகிற கன்னிஸ்திரி பெண்ணை ஆந்தை தாண்டக்கூடாது என்று வழக்கு இருக்கிறது. முன்னோர்கள் வந்து சொன்னது பொய்யா எங்க போயிட்டு போகுது, அந்த கடவுள் தான் எங்க போயிட்டு போகுது. நல்லதாக பிறகட்டும் வைத்தியக்காரி எங்க குலதெய்வத்தை வணங்குவதற்கு ஆற்றை கடந்தால் என்ன, கடலை கடந்தால் என்ன? ஏனென்றால் இதனால் வரை நாம் பட்ட துன்பம் எல்லாம் போதும் அந்த பறையர்களால். ஆமா, ஆனால் அப்பேற்பட்ட தோஷம் எல்லாம் நீங்க வேண்டும் என்ன, அதெல்லாம் நம்மளோட போகட்டும். நம்ம பிள்ளை இந்த புவியில பிறந்தால் அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணும், செல்லிகிட்ட போய் செல்லி காலில் விழுந்து பொண்ணு அப்படியே நீ நின்றுகிட்டு இருந்தா போதும், நான் காலில் அப்படியே நீ இட்டது இருந்தாலும் மண்ணு மருந்து மாதிரி கேட்கிறாரு. நம்முடைய குலதெய்வத்திற்கு பொங்கல் பூசை இட்டு செல்லியை வணங்கி வந்தா எந்த குறை இருந்தாலும் தெய்வ குறையிடக்கூடாது. நீங்க சொன்ன பிரகாரமே கல்பட்டி ஏத்துங்க. ஏங்க சபையோர்களே கல்பட்டி ஏத்து. எங்க பூசை இல்ல இல்ல ரொம்ப மாலி சோத்து கையில ஏத்து சாமியாரா, சோத்து கையில ஏத்துறதா ஏரியும் அதெல்லாம் கிடையாது. கோய்தா போடு, கோய்தா போடுங்க, கோய்தா போடுங்க. மகாராஜா சொன்னதே தந்திரமா கொண்டாண்டுக்கிற பழகுது. வாயை தொடைக்காத, நான் என்ன பியா தின்னுக்கிறான். ஏங்க அம்மனை வச்சு பொங்க போறேன். நம்ம தூங்காதீங்கம்மா இதுக்கப்புறம் யாரும். உங்களுக்கு உள்ள காணிக்கை உங்களை குழந்தை இல்லாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, குடும்பத்துல கஷ்டம் இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் உன் கையில் உள்ள காணிக்கு என்ன நினைச்சு கூடையில் போறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். இந்த செல்லி அம்மன் நேராக வர்றது கடவுள் அந்த அமர்ந்திருக்காங்க. பூஜைக்கு போறோம். என் குறை எப்படி தீர்ப்போ அந்த மாதிரி குறை தீரும். நீங்க உங்க கையில் உள்ள காணி கண்டிப்பாக போடுங்க, நினைச்சு நடக்கும்.
அம்மா நான் சென்றால் மன்னா கோயில் தன்னை தேடி அம்மா அம்மா மாமாதுரை மீனாட்சி சரி அம்மா கோயில போடுங்க உட்காருங்க எல்லாம் மாமாதுரை மீனாட்சி என்ன மருதாவி இப்படியேவா என்னைக்கு ஆர்வம் இதோ செல்லியம்மன் ஆலயம் அருகாமையில் நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. எல்லாரும் உட்காருங்க. நாடகம் முடியல. ஐயோ பார்க்க வேண்டியது பார்த்துட்டு தான் போகணும். எல்லாரும் உட்காருங்க. எல்லாம் உட்காரு உட்காரு உட்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. நாடகம் பார்த்துட்டு அவன் ஒத்தை கூறல் யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் முக்கோடு போட்டுக்கொண்டு தன்னுடைய அபசகுணமாக இருக்கிறது. ஐயோ சாமி மன்னவா அந்தாண்ட நீங்க ஆடுமைக்க எங்க அண்ணா இந்த ஆட்டு மணி சத்தம் கேட்டா அம்மா அள்ளி வேலை வெறிப்பேன்.
நீ வருவன அவர சாமி நான் அறிவிப்பேன். நான் தான் குளத்துக்கு அந்தாண்ட நீங்க குட்டி மேக எங்க அண்ணா இந்த குட்டி மணி சத்தம் கேட்டா அம்மா நான் குந்தி வித வரிப்பேன். சாமி நீ வர கொத்தாருங்க பாருங்கள், உங்களை கேட்குதா? யாதோ ஒரு பெண்ணியாகப்பட்டவள் தன்னுடைய மகனை இருந்து ஐயோ ஐயோ என்று அலறி ஒத்துக்கொண்டு கேட்கிறது. இது எல்லாம் அபசகுணமாக தோன்றுகிறது. சுவாமி வேண்டாம், சுவாமி வேண்டாம். எனக்கென இருந்தது ஒரே ஒரு பிள்ளை. அந்த ஒரு பிள்ளையும் இப்படி வழியிலே இருந்து விட்டது. அப்படி என்று போகும்போது கட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற அடிப்பாவி. அவன் விதி முடிந்தது, அதனால் அவன் போய் சேர்ந்தான். போங்க. என்ன என்ன வாங்குறியோ? என்ன 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 வாங்குறியோ? என்ன 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 வாங்குறியோ? என்ன என்ன எண்ணெய் விற்கக்கூடிய வாடியானை பார்த்து விட்டு சென்றால் நிச்சயமாக அவன் பிழப்பை தேடி அவன் போயிட்டு இருக்கான். இன்னொருத்தர் சொல்ல போய் எதுவுமே தவறாது கிடையாது. விறகு வெட்டி கொண்டு வருகின்றான். எல்லாம் அபசகுணமாக தெரிகிறது. ஆலயம் செல்லும் பொழுது எதிரே வருவன் விறகை தலையில் சுமந்து கொண்டு விறகோ விறகோ என்று விட்டுக் கொண்டு வருகிறார். ஆமா, விறகு வெட்டும் வெட்டியானோ அவனுடைய பிழப்பை தேடி சென்று கொண்டிருக்கிறான். விறகு வெற்றால் விற்றால் தான் அவனுடைய வெற்றி ஜீவனம். இதெல்லாம் போற வழியில பார்த்தா நம்ம காரியம் நடக்குமா? சுவாமி இருந்தாலும் நடக்கிறது எல்லாம் என்ன மருதாவி, இதோ ஆலயம் அருகாமையிலே நாம் வந்து விட்டோம். கிடையாது. கடந்து வந்துட்டோம். இது கோயில் அகிரகாமியில் வந்துட்டோம். அந்த ஒரு சாரி அகப்பட்டது குடிக்க சர்க்கிள் ஆகுது. சார முன்னால எதிர்க்க பிடி வளைய 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 போக கூடாது ஐயா. மருதாவி சுவாமி தேவைய தேடிய சாரைக்கு பசி அதிகமாகி விட்டது. அதனால் அது தேரையை தேடிக்கொண்டு அது விதி முடிஞ்ச தேரைய அந்த சாரை தேடி. அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நம்ம கோயிலுக்கு போறோம். இருந்தாலும் அதோ தெரிகிறது பார், அதோ செல்லியம்மன் கோயில். செல்லியம்மன் கோயில் வந்து விட்டோம். இந்த பூஜைக்குடியை இறக்கி
அம்மனுக்கு பொங்கலிட்டு மனதார நாம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை. ஒரு செங்கல் எடுத்துவாங்க. ஒரு அடுப்பு கோய்தா போடுங்க. கோய்தா சுவாமி, நீங்க சொன்ன பிரகாரமே கோவில் அடிக்க வந்து விட்டோம். இப்ப பொங்கல் வைக்கணும். சுவாமி நல்லா இருக்கா? கட்டி வச்சுக்க. நீங்க சொன்ன பிரகாரமே பொங்கல் வைக்க வச்சோம். அம்மனுக்கு படையல் போட வேண்டும். தாயே, அத்தா, செல்லே, அம்மா, தாயே, நீ உரைத்த வண்ணம் இந்த ஆலயத்திற்கு வந்து விட்டு உனக்கு என்ன வேண்டும்? மலை போல மாவிளக்கு. உனக்கு மலை போல நீ எப்படி கேட்டாயோ இதோ மலை போல் மாவிளக்கு உனக்கு நான் கொடுத்து விட்டேன். நான் கேட்ட குன்ற போல சாதம் உனக்கு குன்றம் போல உனக்கு முன்னால் இதோ குன்றை போல் சாதமதையும் நான் கொடுத்து விட்டேன். மலை போல மாவிளக்கு கேட்டோம். அவனால் கொடுக்க முடியாது என்றால் மலை போல மாவிளக்கு கொடுத்தான். குன்றை போல சாதம் முடியாது என்றேன். குன்றை போல சாதத்தையும் வைத்து விட்டான். நான் கேட்ட அந்த பணமரம் போல் ஆட்டுக்கேடா. இதோ பணமரம் போல் ஆட்டுக்கேடா. நாடாளி கேட்டவாறு மலைபோல் மாவிளக்கு குன்றை போல் சாதம் பணமரம் போல் ஆட்டுக்கிறார். எத்தனையும் தந்து விட்டேன். நான் கேட்ட தாலிக்கு தலைச்சன் பிள்ளை. அது 6 மாத சிசு கரு. நரபலி கேட்டிருந்தேனே. தாயும் தரசன் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவன் தரசனாக இருக்க வேண்டும். ஒரு முறை இன்னைக்காக நான் கொடுத்த வாக்கு ஒருவேளை நான் தவறிவிட்டால் நான் பொய்யாகி விடுவேன் அல்லவா? கேட்டாய் மருதேவி, இதோ படையல் எல்லாம் விட்டு விட்டோம். ஆனால் இதோ அன்னையாகிய செல்லியை இதோ வடக்கு முகமாக பார்த்து அதோ சாஸ்தாங்கமாக கீழே விழுந்து அன்னையிடத்திலே நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் எக்குறையும் இல்லாமல் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும் என்று இந்த தாயிடத்திலே காலில் விழுந்து பணிந்து கேட்டுக்கொண்டார். நிச்சயமாக நமக்கு அது நீங்க சொன்ன பிரகாரமே
அந்த அம்மாவை மனதில் நெல்லி எல்லாமே நினைச்சிட்டு அம்மா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை நாடி அம்மா தாயே மருளாடி வந்திடம்மா உடுக்கை பொம்மை முரசொலிக்க உரிமை மேலோ தானொலிக்க எம்மா சித்தாங்கு அடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா மேல்மலைய நூறில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாடம் அழைக்கின்றேன் எம்மாடி இங்கு வந்திடம்மா மலையனோடு அங்காளியே ஆத்தாடி வாரும் அம்மா என்ன குலநாட்டு மாரியம்மா அம்மா மலையனோடு அங்காளியே ஆலயோ வாசலிலே உனக்கு அலங்கார தோரணம்மா அங்காள ஈஸ்வரிக்கு உனக்கு அபிஷேகம் வரும் தேரினிலே எம் அழகாக வருபவளே ஆயிரம் கண்கள் கொண்டவளே எம்மா அங்காள ஈஸ்வரியே எம்மா மாவிலுக்கு ஒளியினிலே மாவிலுக்கு ஒளியினிலே எம்மா மக்கள் குலத்தேத்திடம்மா ஒளியினிலே தாயை குறி சொல்ல வந்திடம்மா அம்மா இதோ தாயினுடைய பாதத்தில் நடக்கு முகமாக பார்த்து சாஸ்தாங்கமாக கீழே விழுந்து வணங்கினார். நிச்சயம் அந்த அன்னை நமக்கு வரம் கொடுப்பாள். சுவாமி நீங்க சொன்ன பிரகாரமே அனைத்து படைகளும் போட்டாச்சு. மண்டிட்டு அம்மா வேட சொல்றீங்க. செல்லி வாழும் பணத்துக்கு பதவிக்கும் ஆசைப்பட்டு பெற்றவர்களை பிரிந்து எல்லாவற்றையும் பிரிந்து பாவம் அர்ஜுன மக்களை சிங்கப்பட்டு விட்டார்களே என்பதற்காக இன்றைய தினத்தில் உனக்காக எனக்கென இருந்த நான் தொட்டு தாலி கட்டிய மனைவியை உனக்கு நான் இப்பொழுது வெளியிடப் போகிறேன். இந்த நிலை வருவதற்குள் அம்மா ஏற்றிக்கொள்ளோ ஏற்றிக்கொள்ளோ
பெரிய இருக்குதுயா அப்படிங்க மேலே வச்சு போடு